Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 4 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல வாகபேசி வந்து கோஜிரோ கிட்ட அடி வாங்குனதுல பேண்டேஜ் மாட்டிட்டு ஹாஸ்பிடல்ல உட்கார்ந்திருக்கான். அன்னைக்கு அவன் வந்து மிகாமி சொன்ன ஒரு விஷயத்தை நினைச்சு பார்க்கறான். நம்ம டீம்மேட்ஸ் எல்லாரும் இங்க இருக்கிறவங்களோட ஸ்கில் அப்புறம் யூரோப்பியன் ஃபுட்பால்ல எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. இப்போ ஹாஸ்பிடல்லுமே மிகாமி வந்து வாகபேசி கூப்பிட்டு நான் வந்து நீங்க கெட்ட பையன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும், இப்போ அவங்க வந்து அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி சொல்றான். ஆமா, இது வந்துட்டு ஒரு பெரிய லாஸ் தான். இதுல இருந்து மீண்டு வரது அவங்க கையில தான் டீமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிகாமி சொல்றாரு. ஆனா மனுஷர நான் வந்து இப்படி பிசிக்கலா நீங்க அட்டாக் பண்ற அளவுக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு மிகாமி சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும், கோஜி வந்து இப்ப ரொம்பவே மெச்சூர்ட் ஆன மாதிரி எனக்கு ஃபீலா இருக்குது. ஆல்ரெடி எங்க டீம் பயங்கர லீடிங்ல இருக்கு. பட் இருந்தாலும் அவன் டீம்மேட்ஸ்க்காக கடைசியில பாயிண்ட் வாங்கி கொடுத்தான் தெரியுமா. அதனால பிசிக்கலி மென்டலி ரெண்டு விதத்திலயுமே அவன் ரொம்ப மெச்சூர்டா எனக்கு இப்ப ஃபீல் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி சொல்றான். இப்போ உடம்புல இருக்க காயத்தெல்லாம் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் டே நீ ஹேம்பர்க்கு வந்தப்ப பிராக்டிஸ் பண்ண தெரியுமா, அதான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மிகாமி சொல்றாரு. அப்ப இவனோட ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஒட்டுமொத்த ஹேம்பர்க் டீமே வந்துட்டு வாகபேசியை போட்டு அடி அடி நடிப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அவன் வந்துட்டு சினேடர் கூட பிராக்டிஸ் பண்றது இவங்க யாருக்கும் பிடிக்கல. அதுக்கு அடுத்த நாள் காலையில வாகபேசி வந்து எல்லாருக்கும் திருப்பி கொடுக்குற விதத்துல எல்லாரையும் போட்டு புரட்டி எடுத்துறான். அப்ப மிகாமி தான் வந்து தடுத்துறாரு. நீங்க எப்ப ஃபைட் பண்ணணும்னாலும் சரி நான் ரெடியா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி சொல்றான். இப்ப ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே அப்செட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னடா இவங்க இவ்வளவு பயங்கரமான டீமா இருக்காங்க, நம்மளால இவங்களுக்கு போட்டியா கூட நிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மார்ச்சியமா சத்தமா சொல்றேன், நம்ம வந்து ஒரு கேம்ல தானே தோத்துருக்கோம், இனிமே நிறைய கேம்ஸ் நமக்கு இருக்குது இல்ல, இதுல தோத்துட்டு நம்ம எப்படி விளையாடுறேன்னு சொல்லிட்டு தான் கத்துக்கிட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல, நம்ம வந்துட்டு அடுத்து இன்னுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்த கேம்ஸ்ல வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மார்ச்சியமா சொல்றது கரெக்ட் தான், நம்ம வந்து இனிமே ட்ரை பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவும் சொல்றான். ஆமா, நீ வந்து எப்பவுமே இப்படி பாசிட்டிவா தானே சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளேயர்ஸுமே கொஞ்சம் அவங்களோட மைண்டை மாத்திக்கிட்டு கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோஜிரோ ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறான். வாகசிம் ஷோ பார்க்க அவன் வெளியே தான் வந்துகிட்டு இருக்கான். உன்னோட கை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ கேட்கறான். அது வந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, டோர்னமெண்ட்டுக்குள்ள நான் ரெடி ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகசிம் ஷோ சொல்றான். காட்டகிரி கூட உங்க ரெண்டு பேரும் கார்ல போய்கிட்டு இருக்கப்ப கோஜிரோ வந்துட்டு கேம்ல என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான். பரவாயில்ல, நீங்க வந்துட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டீங்களா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு வாகசிம் ஷோ சொல்றான். ஆனா வாகபேசி சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிஃப்ட் தான். சரி வாகசிம் ஷோ என்கிட்ட ஒரு உண்மை மட்டும் சொல்லு, நீ வந்துட்டு என்னோட ஷாட் பவர்ஃபுல் நினைக்கிறியா இல்ல அப்படின்னா சினேடரோட ஷாட் பவர்ஃபுல் நினைக்கிறியா, உண்மை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்கறான். சினேடரோட ஃபயர் ஷாட் தான் எனக்கு என்னவோ பெருசா தெரிஞ்சது கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு வாகசிம் ஷோ சொல்றான். சரி ஓகே, இதைத்தான் நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். என்னோட ஒருத்தன் இம்ப்ரூவ் ஆயிருக்கான் அப்படின்னா நான் வந்துட்டு அவனோட இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுவேன். அதனால இதுக்கப்புறமும் நான் ஹார்டா பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்றான். அப்போ காட்டகிரி வந்துட்டு கீரா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்சல் ஒன்னு தராரு. இதை பார்த்துட்டு கோஜிரோ வாகிசம்ஸ் ரெண்டு பேருமே வாயடிச்சு போயிடுறாங்க. இப்போ ஜப்பான் டீமோட டூருக்கான தேர்ட் டே வந்துட்டு வருது. இவங்க வந்துட்டு பிரேமன் ஜூனியர் யூத் கூட இன்னைக்கு விளையாட போனாங்க. அப்பதான் மிகாமி சொல்றாரு, நான் வந்துட்டு இவ்வளவு நேரம் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன், இன்னைக்கு வந்து உங்களுக்கு 2 மேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இட்டாலி டீமே வந்துட்டு பிராக்டிஸ் மேட்ச்க்காக வர்றாங்க. அதனால மொத்தம் 3 டீம் இருக்கனால ஒரு டீமும் மீதி இருக்க 2 டீம் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. இட்டாலி என்னன்னா அதுல தானே அந்த ஜீனோட கோல் கீப்பர் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். அப்ப இவங்க கூட மீடியால ஒர்க் பண்ற இந்த 2 பேருமே வந்துகிட்டு தான் இருப்பாங்க பஸ்ல. அவங்க வந்துட்டு என்னது மார்ச்சியமா கோஜிரோ நேரா தூங்கிட்டு இருக்காங்களே, அவங்க வந்துட்டு நேத்து கேம்ல ஆண்டே டயர்ட் ஆயிட்டாங்க போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, 2 பேரும் நேத்து மிட் நைட் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனாலதான் இப்ப ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஆக்சுவலா பண்ணது 2 பேரும் மட்டும் இல்ல 3 பேரும் தான். கரெக்ட் தானே சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸி கேட்கறான். நேத்து நைட் பிளாஷ்பேக் அப்பதான் காட்டுறாங்க. மிஸ்ஸி வந்துட்டு டீமோட ஃபார்மேஷனை பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஜன்னல் வெளியே யாரோ போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா மார்ச்சியமா தான் கீழே நின்னுக்கிட்டு இருக்கான். நான் தான் வந்துட்டு இப்ப புது கேப்டன், அதனால நான் வந்துட்டு இப்ப கம்ப்ளீட்டா என்னோட பெஸ்ட்டை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லேட் நைட் பிராக்டிஸ் பண்ண போயிருக்கான். இன்னொரு பக்கம் கோஜிரோ ஒரு லெட்டர் படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பார்சல்ல தான் இந்த ஒரு லெட்டருமே இருந்திருக்கும். கீரா தான் எழுதியிருப்பாரு. கோஜிரோ நீ வந்துட்டு இந்த நேஷனல் டோர்னமெண்ட்ல வின் பண்ணிட்டு அதுக்கு வந்துட்டு என்னோட ஒரு கிஃப்டா இதை வச்சுக்கோ, நீ வந்துட்டு அதுல வின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ் எல்லாம் இருந்துராத, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜப்பான் லெவல் தான், இன்னும் வேர்ல்டு லெவலுக்கு நீ போகணும், நான் வந்துட்டு உன்னை இன்னுமே ஹார்டா ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், இந்த உலகமே பார்க்காத அளவுக்கு ஒரு பெஸ்டான ஏஸ் ஸ்ட்ரைக்கரா உன்னை மாத்தணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்படுறேன், அதனால இந்த கிஃப்ட்டை வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு கலர் பால கொடுத்திருப்பாரு. இது வந்து நார்மல் ஃபுட்பாலோட 3 டைம்ஸ் ரொம்ப கடினமா இருக்கும். இது வந்துட்டு கல்லு மாதிரி இருக்கிறதுனால இதை ஏத்தி பழகிட்டா அப்படின்னா கோஜிரோ வந்துட்டு நார்மல் ஃபுட்பால் அவனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை கொடுத்து விட்டுருப்பாரு. அதை வச்சுதான் கோஜிரோ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வச்சு என்னோட புது நியோ டைகர் ஷாட்டை நான் வந்துட்டு பெர்ஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைக்கிறேன். அவனுக்கு 2-3 பால் எத்தனையில கால்ல செம்மையா நடக்குது, இருந்தாலும் இந்த பால் எனக்கு லைட்டா ஃபீல் ஆகிற அளவுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைக்கிறேன். அந்நேரம் பின்னாடி மார்ச்சியமா வந்துடுறான். எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேர் மைண்ட்ல இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜப்பானுக்காக வின் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கத சுபாஷ் வந்துட்டு மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். இவங்க 3 பேருமே பின்னாடி இருந்து மிசிக்கி பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க 3 பேரும் மட்டும் பெர்ஃபெக்ட்டா இருந்துட்டாங்க அப்படின்னா ஜப்பான் டீம் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான டீமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ ஜப்பான் டீம் வந்துட்டு பிரேமன் டீமோட ஸ்டேடியத்தை வந்து ரீச் பண்றாங்க. இவங்க இறங்கினோடனே அங்க நிறைய பொண்ணுங்க நின்னுக்கிட்டு இருக்காங்க. பாரா அந்த பொண்ணுங்களே என்னைய பார்க்க தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். டே முட்டா பையல உனைய பார்க்கலாம் யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. வாகபேசி அங்க வந்திருக்கான். அங்க ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பத்தி அவனோட பேர் தான் சிஸ்டர். அவன் வந்துட்டு பிரேமன் டீம்ல இருக்க ஒருத்தன் தான், அவனுக்காக தான் இவ்வளவு பேர் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவனுமே சினேடர் கல்ஸ் கூட சேர்ந்து ஜெர்மனி டீமுக்காக விளையாட தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவனும் அவங்க கோச் நேரா ஜப்பான் டீம் பக்கத்துல தான் வராங்க. அவங்க கோச் 2 பேருமே கை கொடுத்துட்டாங்க. அடுத்து இவனுமே வந்துட்டு கோச் கிட்ட கை கொடுக்குறான். அப்படியே இவன் வந்து நேரா சுபாசா கிட்ட கை கொடுக்குறான். இவன் எதுக்கு என்கிட்ட கை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா ஒன்னும் புரியல. நீ தானே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். இல்ல நான் வந்துட்டு கேப்டன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். நேரம் மார்ச்சியமா வந்து நான் தான் கேப்டன் அப்படின்னு சொல்றான். சாரி என்ன மன்னிச்சிருங்க, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொல்லிடுறான். அடுத்து இன்னொரு பஸ்ல இட்டாலியன் டீமும் வந்து இறங்குறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு பிரேமனுக்கும் ஜப்பானுக்கும் தான், நீங்க வந்துட்டு நம்ம கிரவுண்டை யூஸ் பண்ணி நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் சொல்லிட்டு போறாரு. அவங்க கோச் சிஸ்டர் கிட்ட என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இல்ல நான் வந்துட்டு அவன் தான் கேப்டன் சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கோச் வந்துட்டு வார்ம் அப் சோடா கூட தான் நின்னு டச் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்நேரம் அவனுக்கு வந்து கால் பயங்கரமா வலிக்குது. நேத்து நைட் அந்த பால்ல பிராக்டிஸ் பண்ணதுனால அவனுக்கு வந்து
லைட்டா வலிக்குது. சோடா வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்லிடுறான். இப்போ மீகாமியுமே ஸ்டார்டிங் லைனப்ப சொல்றாரு. போன கேம்ல இருந்து அதே ஸ்டார்டிங் லைனப்ப தான் சொல்லியிருக்காரு. சுபாசா வந்து இந்த வாட்டியுமே உள்ள இல்ல. அப்போ வாகபாயசி வந்து கோச் நான் இவங்க கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்ல ஜப்பான் டீமுக்கு தான் ஆட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இதை கேட்டு எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்கா போகுது. இப்போ கேமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. பிரேமன் டீம் தான் கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வராங்க. கோஜிரோ வந்து எடுத்தோன்னே ஸ்லைட் அடிச்சு அவங்க கேப்டன் அட்டாக் பண்ண போறான். அதாவது சேஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடுறோம். அவங்க டீமோட கேப்டன், அதனால நம்ம கேப்டன்னே சொல்லுவோம். ஆனா அவங்க டீம் கேப்டன் வந்து ரொம்பவே ஈஸியா கோஜிரோ கிட்ட இருந்து பால் அழகா டாச் பண்ணி கொண்டு வந்துடுறான். இதே மாதிரி அவங்க கேப்டன் தான் மிட்ஃபீல்டர்ல இருந்து பெர்ஃபெக்ட்டா எல்லா பாஸஸையும் கொடுத்து அவங்க தான் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க ஃபார்வர்ட் கிட்டயும் பாஸ் கொடுத்து பாயிண்ட் வாங்குறான். இவனாவும் சில நேரம் பாயிண்ட் வாங்குறான். இதே மாதிரி கண்டினியூஸா கோல் அடிச்சு 3-0 சொல்லிட்டு வந்துடுறாங்க. கோஜிரோக்கு அவனோட காலமே வலிக்குது. மீகாமி வந்துட்டு எதுக்காக கோஜிரோ வந்துட்டு எனக்கு சரியா விளையாட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் முடியாம இருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஜப்பான் டீம் எல்லாம் இன்னும் ஒரு பாயிண்ட் கூட எடுக்கவே முடியல. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி இவங்க உள்ள இறங்கும் போதே பார்த்தா அவங்க டீமோட கேப்டன் அப்புறம் ஃபார்வர்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சப்ஸ்டிட்யூட் வெளியே உட்கார வச்சிருக்காங்க. இவங்களுக்கு இதை விட பெரிய அசிங்கம் ஒண்ணுமே இல்லன்ற மாதிரி ஆகி போயிருது. சுபாசாலாம் கடுப்பாய் எல்லாருமே நல்லா விளையாடுங்கடா, இந்த மாதிரி ஒரு டீம் கூட எல்லாம் நம்ம கண்டிப்பா தோக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் மோட்டிவேஷன் கொடுக்குறேன். இதை கேட்டுட்டு அவங்களுமே உள்ள போனோன்னு கோஜிரோ டக்குன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஷூட் பண்றான். அடுத்து கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு சோடா வந்துட்டு அவனோட ரேசர் ஷாட் மூலமா செகண்ட் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான். இன்னும் ஒரு பாயிண்ட் தான் நம்மளால கண்டிப்பா ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்க டைம்ல செகண்ட் ஹாஃப்மே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஜப்பான் டீம் வந்துட்டு ஒன் சைடாவே தோக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன்னா பிரேமன் டீமோட ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ் இல்லாம தான் வந்துட்டு இவங்க 2 பாயிண்ட் எடுக்கவே செஞ்சிருப்பாங்க செகண்ட் ஹாஃப்ல. அவங்க டீமோட 2 முக்கியமான பிளேயர்ஸ் இல்லாம அவங்க வந்து நம்மள வின் பண்ண விடாம பாத்துக்கிட்டாங்க. இதுல இருந்து ஜெர்மனியோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோ சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி சுபாசா கிட்ட சொல்றான். கோஜிரோ கேம் முடிஞ்சோனே தனியா வெளியே போறேன். எங்க போற கோஜிரோ அப்படின்னு சொல்லிட்டு மீகாமி கேக்குறாரு. நான் வந்துட்டு அடுத்த கேம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள உள்ள வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஜப்பான் டீம் ஃபுல்லாவே அப்படியே அப்செட் ஆகி அவங்க ஸ்டேடியத்துல உட்காந்துறாங்க. இப்ப பிரேமனுக்கு இட்டாலிக்கும் கேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இது வந்துட்டு பிரேமன் டீமோட கேப்டன் செஸ்டருக்கும் இட்டாலியன் டீமோட கேப்டன் ஜீனோக்கும் நடக்கிற பேட்டிலா தான் இருக்க போகுது. செஸ்டர் கேம்குள்ள என்னதான் பவர்ஃபுல்லா ஷூட் பண்ணாலும் ஜீனோ வந்துட்டு ஒரு பால் கூட அவன் கோல் அடிக்கவே விட மாட்டேங்கான். இவன் தான் இட்டாலி டீமுக்கு அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் கோல் கீப்பர்னு எல்லாருமே சொல்றாங்க. இவன் வந்துட்டு யூரோப்லயே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி சுபாசா கிட்ட சொல்றான். முதல்ல சினேடர், அடுத்து செஸ்டர், இப்ப என்னடான ஜீனோ, இவங்க எல்லாரும் கூட கண்டிப்பா லேண்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைச்சிட்டு இருக்கான். கோஜிரோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா கீரா கொடுத்து அந்த ஒரு பால் வச்சு தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்ப இட்டாலி பிரேமனுக்கான கேமே வந்துட்டு முடியுது. இட்டாலி தான் ஒரு கோல் அடிச்சு வின் பண்ணிருக்காங்க. பிரேமன் டீம் ஒரு கோல் கூட அடிக்கவே விடல. இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஜீனோ எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டான கோல் கீப்பர். அடுத்து நம்ம இட்டாலி கூட விளையாட போறோமா, நம்மளால கண்டிப்பா வின் பண்ணிக்கவே முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க மீகாமி வந்துட்டு இட்டாலி நம்ம கூட கேம் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. அவங்க வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கேம் பார்த்துட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட இருந்து அவங்க வந்துட்டு எதுவும் கத்துக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமை வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சுபாசா ரொம்பவே கடுப்பாய் பக்கத்துல இருந்து ஒரு பால் எடுத்துக்கிட்டு இருங்கடா இட்டாலி டீம் வாரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேடியத்துல இருந்து கீழே குதிக்கிறான். எங்க ஜப்பான் டீமை எவனுமே இன்சல்ட் பண்ண கூடாது, நீங்க வந்துட்டு என்னை வந்து ஸ்டாப் பண்ணி காட்டுங்கடா முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலி டீமுக்கு அகைன்ஸ்டா ஓடி வந்துகிட்டு இருக்கான். யாரா அவன் நம்மள பார்த்து வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருக்கு ஒன்றும் புரியல. ஜீனோ வந்துட்டு சரிப்பா அவனை பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டு ஃபர்ஸ்டா ஒருத்தன் வரான். அவன் வந்து ரொம்பவே ஈஸியா ஏமாத்திட்டு சுபாசா முன்னாடி வந்துடுறான். அவன் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்டா வந்தவே சொல்றான். இதை பார்த்துட்டு பிரேமன் டீம் ரொம்ப ஷாக்கா தான் பாக்குறாங்க. யாரா இவன் அப்படின்ட்டு. அடுத்து சட்டுன்னு 2 டிஃபெண்டர்ஸ் தாண்டி முன்னாடி வரான். அப்படியே 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு ஒருத்தனையா டக்குன்னு மின்னல் வேகத்துல கிராஸ் பண்ணிட்டு ஒட்டுமொத்த டீமையும் கிராஸ் பண்ணிட்டு முன்னாடி வரான். கடைசியில ஒரே ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து பால ஸ்டீல் பண்ண வரும்போது சுபாசா கீழே கூடி குனிஞ்சு ஓடி வந்துடுறான். ஃபைனலி இப்ப ஜீனோக்கு பக்கத்திலே வந்துடுறான். இந்த என்னோட டிரைவ் ஷாட்டை வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்துட்டு அவனோட டிரைவ் ஷாட்டை கொடுக்குறான். ஜீனோ வானத்தை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். பந்து பார்த்தா கோலுக்குள்ளே விழுந்துருச்சு. இந்த ஒரு ஷாட்டை பார்த்தோன்னே ஜீனோக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல, அந்த அளவுக்கு ஷாக்கிங் மொமெண்ட்ல இருக்கிறான். இதை பார்த்துட்டு ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. வாகபாயசி நினைக்கிறேன் நீ வந்துட்டு கொஞ்சம் கூட மாறவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனோ அவன் டீம்மேட்ஸ் கூட்டு போகும்போது இதான் டிரைவ் ஷாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். செஸ்டருமே வந்துட்டு அப்ப நான் இவனை கேப்டன் நினைச்சதுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப இசிசாக்கி வந்துட்டு ஒட்டுமொத்த ஜப்பான் பிளேயர்ஸ் கிட்டயும் கேட்கறான். நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணல அப்படின்னா கோச் வந்துட்டு சுபாசாவை உள்ள இறக்கவே மாட்டாரு. அதனால நான் உங்க எல்லார்கிட்டையும் கெஞ்சி கேட்கிறேன், சுபாசாவை விளையாடுறதுக்கு அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் தான் வந்துட்டு சுபாசா கேம்புக்கு வராதனால விளையாட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா இப்ப நான் சுபாசா விளையாடுற பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டு சுபாசா உள்ள விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாச்சமா சொல்லிடுறான். இன்னும் கோச் மட்டும் ஓகே சொல்லிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். நேரம் பின்னாடியே கோஜிரோ வரான். இப்ப நான் ஒன்னும் கேப்டன் இல்ல, மாச்சியமா சொல்றது எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்லிடுறான். அப்படின்னா எல்லாருக்கும் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு மீகாமி கேட்கிறாரு. எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சத்தமா சொல்லிடுறாங்க. அப்ப அவங்க காட்டகிரி வராரு. வாகபாயசி வந்து நம்ம ஜப்பான் டீமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேம்பர்க் டீம் கேட்டேன். அதுக்கு வந்து பர்மிஷன் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு மீகாமி சொல்றாரு. இன்னும் நம்ம டீமுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வர வேண்டியது இருக்குது, அது வந்துட்டு மிசாகி தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டகிரி சொல்றாரு. இதை கேட்டுட்டு ஒட்டுமொத்தவருக்கு செம்ம ஷாக். என்னது மிசாகி அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி ரொம்ப ஆச்சரியப்படுறான். மிசாகிமே வந்துட்டு ஜப்பான் டீமோட நம்பர் 11 ஜெர்சியை கையில வச்சுட்டு நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இதுவரை ஜப்பான் டீம் தோத்தது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் 3 பில்லர்ஸ்மே இல்லாததுதான். சுபாசா, மிசாகி அப்புறம் வாகபாயசி. இவங்க 3 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஜப்பான் டீமை எவனும் தொட கூட முடியாது. ஆனா வாகபாயசி சொன்னது உண்மைதான். இந்த வேர்ல்ட சுத்தி நிறையவே ஸ்கில்டான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் தான் இப்ப ஜப்பான் டீமுக்கு பெரிய தொந்தரவாவே இருக்க போறது. அவங்களோட ஸ்கில்ஸ்க்கு எல்லாம் ஈக்குவல் பண்ணி ஜப்பான் டீம் இந்த டோர்னமெண்ட்ல விளையாண்டு வின் பண்ணுவாங்களா இல்லையன்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.